சார் வணக்கம். ஊரப்பாக்கம் ராகவன் ரியல் எஸ்டேட்லேருந்து பேசுகிறேன். அதாவது ஒரு வீடு கட்டுற இடம், அருமையான இடம், நல்ல ஃப்ரண்டேஜ் உள்ளது. 35க்கு 50, 1750 சதுர அடி. எங்கேன்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பெருமாள் கோயில் ஆன் ரோட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர். அதில் வந்து இங்கே சென்னையிலேருந்து போகும்போது லெஃப்ட் சைடு எவரெஸ்ட்னு ஒரு 10 மாடி என்னமோ ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குது. அதுலேருந்து பக்கத்தில் ஏரியா ரொம்ப நல்லா இருக்குது. அந்த அடையார் A2B ஹோட்டல் பக்கத்தில் ஒருத்தர் இடம் வச்சுக்கிட்டு 6000 ரூபா சொல்கிறாரு. அதுவும் ஒயிட்டில் தான் வேணுன்றாரு. இது வந்து 2600 ரூபா, ஒரே விலை தான். நல்ல சொத்து, 35க்கு 50, நல்ல ஃப்ரண்டேஜ். ஒரு அரண்மனையே நீங்கள் கட்டலாம். நல்ல குடி தண்ணி வசதி உள்ள இடம், சரௌண்டிங் ஃபுல்லாக வீடுகள், ஏரியா நல்லாயிருக்கும். டாக்குமெண்ட்ஸ் 100% ஜென்யூன். ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. இடம் பார்க்கணுன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி கால் பண்ணுங்கள். ஐடி நம்பர் சொல்லுங்கள். ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கும் நான் ஐடி நம்பர் போட்டிருப்பேன். ஒரு அட்வான்ஸோடு வரணும். அட்வான்ஸோடு தயவுசெய்து வாங்க, ஃபேமிலியோடு வாங்க. நல்ல சொத்து. அதாவது எங்கள் சேனலில் எடுத்து போடுறது எல்லாமே ஒரு தங்க நிகர் ப்ராப்பர்ட்டி. உடனே வீடு கட்டலாம். கிழக்கு பார்த்த மாதிரி அருமையான இடம். உங்களுக்கு GS ரோட்லேருந்து ரொம்ப கிட்ட. ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு எல்லா ப்ராப்பர்ட்டியும் வரும். அதே மாதிரி இடம் வாங்குனீங்கன்னா ஒரு மரம் செடி கொடிகள் கண்டிப்பாக வைங்க. இந்த இடத்துலலாம் ஒரு 4 தென்னை மரம், ஒரு 4 வாழை மரம், கொய்யா, சப்போட்டா எல்லாம் போடலாம். அதாவது வீட்டில் உள்ள தாய்மார்களுக்கு ஒரு ஒரு டைம் பாஸ் மாதிரி, ஒரு எக்ஸசைஸ் மாதிரி மரம் செடி கொடிகள் வைங்க. அது கல்டிவேட் ஆகி உங்களுக்கு அதனுடைய பலன் கிடைக்கும்போது அதை விட சந்தோஷம் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. அதாவது இப்போ இயற்கை சீற்றம் நிறையா நடக்குது பாருங்கள். வயநாட்டிலலாம் நிறையா இயற்கை சீற்றம் நடந்திருக்கு. மரச்செடி கொடிகளை கம்ப்ளீட்டாக வெட்டிடுறாங்க வீடு கட்டணும்னு. அதனால் தயவுசெய்து மரம் கொடிகளை வைங்க. 4 பேர்கிட்ட இந்த தகவலை சொல்லுங்கள். மரம் செடி கொடிகள் கண்டிப்பாக வைக்க சொல்லுங்கள். அப்போ தான் பூமி வந்து புவி வெப்பமயமாவிலிருந்து தடுக்கலாம். வர்ற ஜென்ரேஷனை நம்ம சுகாதாரமாக வளர்ப்போம். ஆஸ்பத்திரிக்கே போகக்கூடாது மனுஷன். ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.